வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சார்ட் வந்து நிஃப்டி பேங்க்கோட 5 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி பெருசாக வந்து மூவ் ஆகலை. ஸோ பேங்க் நிஃப்டி எதுக்கப்பா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நிஃப்டி 50யோட ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் தான் வந்து அதிகமாக இருக்குது. HDFC பேங்க், ICICI பேங்க், BI, கோட்டக் மஹிந்திரா பேங்க் அப்படின்ட்டு கொஞ்சம் இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போ நமக்கு நிஃப்டி மூவ் ஆகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி முதல்ல வந்து மூவ் ஆகணும். நிஃப்டி பயங்கரமாக மூவ் ஆகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆகணும், ரிலையன்ஸும் வந்து மூவ் ஆகணும். ஏன்னா இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாருக்கு அடுத்தது அதிகப்படியாக கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து ரிலையன்ஸ் வந்து இருக்குது. இப்போது நமக்கு நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸும் மூவ் ஆகணும், அதே மாதிரி ரிலையன்ஸ் ஸ்டாக்கும் வந்து மூவ் ஆகணும். அப்போ பேங்கிங் ஸ்டாக்கில் முக்கியமான ஸ்டாக் எது? HDFC பேங்க், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த 3 பேங்க்கும் வந்து மூவ் ஆகணும். அது கூட சேர்த்து வந்து ரிலையன்ஸும் வந்து மூவ் ஆகணும். இதில் வந்து ஒரு HDFC பேங்க்கும் ரிலையன்ஸும் உங்களுக்கு வந்து டவுன் சைடு வந்து போயிட்டுருக்கு. ICICI பேங்க்கும் ஒரு SBI பேங்க்கும் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் அந்த காம்பினேஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. இது அதே தான் ஒரு வைஸ் வெர்சா. ஒரு 2 ஸ்டாக் வந்து மேலே போகுது, ஒரு 2 ஸ்டாக் வந்து கீழே வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆயிருக்காது. இது வச்சு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இண்டெக்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த HDFC பேங்க் வந்து நல்ல மூவ் வந்து கொடுக்கும், ரிலையன்ஸ் வந்து நல்ல மூவ் வந்து கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து மூவே கொடுக்காது. அதுக்குன்னு சில பிஹேவியர்லாம் இருக்குது. ஸோ அந்த பிஹேவியர்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இதை கொண்டு போய் வந்து நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டிலையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாலட்டிலிட்டி வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது மாதிரி ஸ்டாக்கில் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. HDFC பேங்க்கு, இந்த ரிலையன்ஸு, ICICI பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏன்னா அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெலிவரி எடுக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கும். ரொம்ப வாலட்டைலான ஒரு மூவ் வந்து கொடுக்காது. ஆனால் அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுக்கும். கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே இழுத்து போட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மணி பக்கம் நினைக்கிறேன். அப்போது சும்மா நான் மொபைலில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் டக்குன்னு பார்த்தப்போ எனக்கு வந்து பேங்க் நிஃப்டி சுத்தமாக வந்து மூவ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்றதெல்லாம் பார்த்தேன், சென்செக்ஸு, அதுக்கப்புறம் நிஃப்டி 50லாம் வந்து பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது சென்செக்ஸில், நிஃப்டி 50ல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரேஞ்ச் மோடில் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல காலையில் ஒரு 10 மணிலேருந்து இந்த இடத்துல ஒரு மணி வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மோடில் தான் சுற்றிட்டு இருந்தது. எங்கேயுமே பெருசாக வந்து நகரலை. அப்படியே வந்து ஒரு 50 பாயிண்ட்டு, 20 பாயிண்ட்டு, 30 பாயிண்ட் அப்படின்ட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து இருந்துருக்குறாங்க. பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் லைட்டாக இந்த இடத்துல இருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தாங்க. அவ்வளோதான். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் சின்னதாக இந்த இடத்துல இருந்து ஒரு 150-200 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கடைசியாக வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 2:30லேருந்து 3:30 மணி வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன். ஸோ இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிக்க உடனே என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு அப்படியே நிஃப்டி 50லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிஃப்டி 50லே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து சென்செக்ஸ்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நமக்கு இப்போதைக்கு நிஃப்டி நமக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகணும். ஏன்னா பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த பேங்க் நிஃப்டியோட சேர்த்து உங்களுக்கு ரிலையன்ஸும் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா தான் நிஃப்டி 50 கொஞ்சம் மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சென்செக்ஸ்லேயும் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹிண்ட்டு. ஸோ இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இண்டெக்ஸே வந்து மூவ் ஆகும். ஸோ இதிலிருந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சு இதெல்லாம் வந்து இந்த டேட்டாஸ்லாம் எந்த எடுக்கிறாங்க அப்படின்னா இதிலேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நமக்கு எந்த இடத்துல இருந்து அதோட பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒரு 4-5 ஸ்டாக்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 4-5 ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே வந்து நாளை, அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி வைக்கிறீங்க, நாளை நமக்கு வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவலில் இருக்குது, ஒரு பிரேக் டவுன் லெவலில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு இண்டெக்ஸ் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ஓவரால் பிக்சர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கு இந்த ஒரு 4-5 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4-5 ஸ்டாக்ஸில் ஒரு 3 ஸ்டாக் வந்து நல்ல ஒரு
மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து இருந்துருச்சு அப்படின்னா இண்டெக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக மூவ் வந்து கொடுக்கும். அதில் ஒரு 3 ஸ்டாக் வந்து எதுவுமே வந்து மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இப்படி தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐவைடி ஸ்டாக்ஸை வந்து பாருங்கள். அது பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து நாளை மூவ் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 3:30 மணி வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து செக் வந்து பண்ணணும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்று சொன்னது தான், பெருசாக நாளைக்கு வந்து எதுவும் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும், அதுக்குள்ளேயும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாலட்டைலான ஒரு டே வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பிரேக் அவுட் கிடைக்குதா நம்ம வந்து பார்க்கணும். பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் அல்லது வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் தான் நடந்திருந்தது. ஏன்னா அந்த பர்டிகுலர் அந்த மூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ கீழே இறங்குது, கன்சல்டேட் ஆகுது, மறுபடியும் ஒரு ரேலி, மறுபடியும் ஒரு கீழே இறங்குது, கன்சல்டேட் ஆகுது, மறுபடியும் ரேலை போகுது, மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குது. இப்படி தான் வந்து அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதன்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. இந்த இடத்துல அந்த கேப் வந்து நேற்று வந்து ஃபில்லப் பண்ணாங்க. அந்த ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி வந்து நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி கன்சல்டேட் அல்லது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இப்படி வந்து நிறைய தடவை வந்து போயிருக்கு. ஸோ அதை கெஸ் பண்ணி தான் வந்து நேற்று சொன்னேன், நாளை மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு டே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வாலட்டைலான ஒரு டேவாகவும் இருந்தது, ப்ளஸ் அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயும் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஓகே, ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் பெருசாக வந்து சேஞ்சஸ் ஒன்றுமே இல்லை. டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அதே சேம் லெவல் தான். இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. வரும் நாட்களில் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்ததுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம். அப்போது ஒரு 23,750 800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நேற்று வந்து இந்த பெரிய சேனல் வந்து போயிட்டுருக்குது. அந்த சேனலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனல் மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சேனல் இன்றைக்கி பெருசாக வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை, அப்படியே ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே வந்து ஒரு சப்போர்ட் லைன் மாதிரி வந்து ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து கேப் டவுன் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 1.25 வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே இன்றைக்கி வந்து மூவ் ஆகலை. கேப் டவுன் ஆச்சு, அந்த கேப் டவுன்லேருந்து மேலே அந்த கேப் வந்து ஃபில்லப் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் கொடுக்கல, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னும் பிரேக் அவுட் கொடுக்கல, கீழேயும் வந்து இறங்கலை. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம், இந்த 1 hour டைம் ஃப்ரேம் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இம்மீடியட் ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 23,430 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,560 இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து இன்கேஸ் நாளைக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகி இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ரியாக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நாளைக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டே நமக்கு வந்து போனாலும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டே வந்து கிடைச்சாலும் இந்த இடத்துல நமக்கு வந்து அகெயின் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அகெயின் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 50 பாயிண்ட்லலாம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 23,550 ரெசிஸ்டன்ஸ், 23,600 ரெசிஸ்டன்ஸ், 23,650 ரெசிஸ்டன்ஸ், 23,700 அதுவும் ரெசிஸ்டன்ஸ். 1 hour சார்ட்லேயே வந்து இத்தனை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து என்ன நடக்கலாம், ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் இதுவும் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த குறைஞ்சபட்சம் மேபி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு 23,250 வரைக்கும் வந்து நாளை வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளச்சாமி வந்து வந்தாலும் வரலாம். கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிட்ட வந்து நிற்கிது. 1 hour சார்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாகவே வந்து நிற்கிது. 1 day டைம் ஃப்ரேம்லேயும் நமக்கு வந்து அந்த ஃபார்மேஷனுக்காக வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ டவுன் சைடு ரொம்ப அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம்.
இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அந்த ட்ரேடிங் விண்டோ அப்படிங்கிறது மாதிரி வந்து இருக்குது. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் அந்த மூவ் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து யோசிக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ அப்போ டவுன் சைடு மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கலாம். ஒரு 23,250 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் பயங்கரமான ஒரு நேஸ்டியான ஒரு செல்லிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 23,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இல்லை அப்படின்னா நாளையும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு 23,550 மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ஒரு 23,250 வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் இந்த 1 ஹவர் சார்ட்டை பற்றி நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் ஒரு ஆஃப் டே 12 மணிலேருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து ஒரு கேப் டவுன் நடந்து மறுபடியும் வந்து மேலே வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குதா அப்படி நாம் வந்து பார்க்கணும். அப்படி பிரேக் அவுட் கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கல. மாறா இன்றைக்கி என்ன நடந்தது, ஒரு கேப் டவுன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை கட் பண்ணி மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டும் நமக்கு வந்து கிடைக்கல. இது அப்படியே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 23,700 வரைக்கும் நாளை ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து ஒரு 250 பாயிண்ட் இருக்குது. அப்போது ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 23,700 வரைக்கும் வந்து இது பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடில் ஒரு 250 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். அதாவது ஒரு 23,100 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து உடச்சாங்க அப்படின்னா மேபி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். ஒரு 23,100 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு 50-50 தான் இது, கன்ஃபார்மாக அப் ட்ரெண்ட் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் வந்து கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட்டு வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து போட்டிருந்தேன்ல, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் நான் மொபைலில் தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சென்செக்ஸோட சார்ட்டை தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால. ஸோ மொபைலில் எனக்கு வந்து டக்குன்னு இன்னியோட சார்ட்டு மட்டும் தான் தெரிஞ்சுது. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 12:30க்கு வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:10 கேண்டில் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே இறங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை. அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் தான் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்திருக்குது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல அந்த ஓப்பனிங் அடுத்த கேண்டலுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் போச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்காக வந்து போயிடுச்சு. ஓவராலாக என்ன நடந்திருக்கு, இதுலேயும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து நடந்து மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக தான் வந்து நிற்கிது. நம்ம 50 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி தான் வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து நிற்கிது பாருங்கள். ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இதோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. சைஸு நியர்லி ஒரு 700 பாயிண்ட் பக்கம் வந்து இருக்குது. அப்போது நாளை இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து சென்செக்ஸில் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு 75,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி. அதே மாதிரி டவுன் சைடும் நமக்கு வந்து ஒரு 700 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு போகலாம், இந்த இடத்து வரைக்கும் ஒரு 23,370 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 73,500 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போது குறைந்தபட்சம் இந்த அளவுக்காவது வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 73,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப் ட்ரெண்டு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 75,250, 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 73,500 ஒரு 400 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50 ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 23,350 ஒரு 23,400, 450 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு.
இருந்தாலும் அந்த சின்னதாக வந்து சின்ன வாலடைல் மூவ் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஓவராலாக வந்து ரேஞ்ச் பவுண்ட் வித் வாலடைல் மூவ் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடை வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 23,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,300 இருக்கலாம். 23,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,200, 23,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 23,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,650 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி 5 மினிட் சார்ட்டில் பற்றி நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு 53,900 நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. இருந்தாலும் 54,400 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்த ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணுறாங்க, முடியல. மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரு 54,000 வரைக்கும் வந்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு 54,400 கிட்டத்தட்ட ஒரு 2.45 வந்து பிரேக் அவுட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. மறுபடியும் அப்படியே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 54,500 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,000 இருக்கலாம். 54,000 அடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 53,700, 600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,500 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58, 54,800, 54,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டு ஒரு வாலடைல், அதுலேயும் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து மாட்டிருக்கு. ஸோ நிஃப்டி 50யை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிஃப்டி 50யில் ஒரு 250 பாயிண்ட் இருக்குது. அது மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டோ ஒரு டவுன் ட்ரெண்டோ 250 பாயிண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 பாயிண்ட் வந்து இருக்குது. இதுவும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது, டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது. அது மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நாளை பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு 700 பாயிண்ட் வந்து அப் ட்ரெண்ட் போகலாம். ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 700 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். ஸோ நாளை ஒரு ரெசன்ஸாக வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 74,700 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 74,000 இருக்கலாம். 74,000 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 74,700 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,000, 75,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த 14,200 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இன்றைக்கி வந்து உடச்சிருந்தாங்க. அது உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,300 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி பக்கம் வந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,100 இருக்கலாம். 14,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 14,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,200க்கு மேலே வந்து ட்ரேடாக ஆரம்பிச்சு அப்படின்னா ஒரு அகெயின் ஒரு 14,300 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு எல்லா இண்டெக்ஸ்லேயும். ஸோ கொஞ்சம் வாலட்டைலான ஒரு மூவ் வந்து இருக்கும். ப்ளஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு. ஏற்கனவே வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லிங் வந்து அடித்து தும்சம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி செல்லிங் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாலட்டைலான ஒரு டே, அதுக்கப்புறம் செல்லிங்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நாளை வந்து என்ன நடக்கலாம், ஒரு செல் அண்ட் ரைஸ் கூட வந்து கான்செப்ட் மாதிரி வந்து ஒர்க் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.